வருவேன். வரும் வாரத்தில் உன்னைச் சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும். நான் மாற்றிக்கொண்டு இருப்பதை நீ அறிவாய். உன் உள்ளத்தால் எண்ணத்தால் முன்னேற்றம் அடைந்து வருகிறாய். அதேபோல் உன் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக வரும். உன் மனதில் இப்போதெல்லாம் நேர்மறை எண்ணங்களோடு உண்மையாக இருக்கும் உன் பக்தியும் சேர்ந்து உனக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும். இது சத்தியம். பல மாற்றங்களை நீ காணப்போகிறாய். உன் தியாகத்திற்கும் பொறுமைக்கும் பரிசு கிடைக்கப் போகிறது. நல்லதே நடக்கும். சில காரியங்களை தொடர்ந்து தள்ளி போட்டு வந்துள்ளாய். அது தொடங்குவது பற்றி கொஞ்சம் சிந்தித்து முயற்சி செய். சில கண்ணீருக்கு காரணமாக இருந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். வேல்மாறல் மற்றும் திருப்புகளை படித்து தொடர்ந்து படி, நிறுத்தாமல். உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கு வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ நல்ல சந்தோஷங்கள் காத்திருக்கிறது. உன் வாழ்வில் இன்னும் எத்தனையோ அளவில்லாத மகிழ்ச்சியான சந்தோஷங்களை அனுபவிக்க கொடுத்திருக்கிறது இந்த காலம் உனக்கு. நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று முன்பே கூறியிருந்தேன். சில விஷயங்கள் உன்னை மீண்டும் ஏற்க முயற்சி செய்கின்றனர். அவர்களிடமிருந்து கவனமாக இருக்கவும். உன் உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ அனுமதிக்காதே. ஆசை என்னும் சூறாவளியில் மாட்டிக்கொண்டால் மீண்டு வருவது மிகவும் கடினம். வாழ்வில் 2வது கட்டம் இப்போதுதான் ஆரம்பித்துள்ளது. உணவிலும் உடல் நலத்திலும் கவனம் செலுத்து. உடல் நலம், மனநலம் மற்றும் நல்ல பண்புகள் உனக்கு அவசியம் பிள்ளையே. மற்றவர்களை பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்து. உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, அப்பா கூறும் வார்த்தையில் சற்று கவனமாக கேள். நீ இந்த உலகத்தை பற்றி நிறைய தெரிந்திருக்கலாம். உனக்கு அனுபவங்களால் பல விஷயங்களை புரிந்திருக்கலாம். ஆனால் என் கடமை உனக்கு உண்மையை சொல்வது. ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் அவன் முதலில் தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியை தான். அதுபோலவே நீ எவ்வளவுதான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடியாக ஆகிவிடுவாய். ஒரு சில நேரங்களில் நீ இதை உணராமல் இருக்கிறாய். உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு உணர்த்திவிட்டேன். இனிமேல் கவனமாக இரு. உன் மனம் முழுவதும் எதிர்காலம் பற்றிய பயம் உள்ளது. நான் உன் எதிர்காலத்திற்காக உத்தரவாதம் தருகிறேன். அவை மிக பாதுகாப்பானதாகவும் உனக்கு அமைதி தருவதாகவும் உள்ளது. உன்னிடம் வம்பு செய்தவர்களை நான் வழிமாறி அவர்களுடைய பாதையை மாற்றிவிட்டேன். இனி உன் உடல் ஆரோக்கியத்தில், மன ஆரோக்கியத்திலும் நீ கவனம் செலுத்தி உன்னுடைய வாழ்க்கை பொருளாதார மேம்பாட்டை அடைவதற்கான வழியை நோக்கி நீ செல். வாழ்க்கையில் பல சோதனைகள் வரலாம். ஆனால் அனைத்தும் சரி செய்யக்கூடியதாகும். மயில் போல் உயர்ந்தே பறக்க வேண்டும். வேல் போல் நேராக நிமிர்ந்து